பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நாட்டம் இருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், அது வேற கதை. ஆனா தேவன் முன்னால போய் நிக்கணும்னா அடிப்படையா என்ன தேவையா? பரிசுத்தம் தேவையா. பரிசுத்தம் இல்லாம அவரை தரிசிக்கவே முடியாது. சமீப நாட்களாக விசுவாச உலகத்தில் நடக்கக்கூடாத சில காரியங்கள் நடந்துருச்சு. அதனால இன்னைக்கு அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் வந்திருக்கோம். கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வட மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பிரபலம், பிஜேந்தர் சிங்ன்றது அவருடைய பேர். வட மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபலம், சாதாரண ஆள் கிடையாது. அவர் தொடர் கற்பழிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றார். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. இது போய் 15 நாள் கூட ஆகலை. தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலம், பேர் ஜான் ஜபராஜ். அவர் போக்சோ வழக்கில் கைதாகிறார். ஓகே, இவங்க 2 பேரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர் வடநாட்டில் ரொம்ப பிரபலம், நம்பர் 1. இவர் தென்னாட்டில் நம்பர் 1 சொல்ல முடியாதுனாலும் டாப்பில் உள்ள ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுகிறது ஒரு புதிதான காரியம் கிடையாது. நம்ம பைபிளை திறந்து படித்தோம்னா ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 பேர்லேயே ஒருத்தன் திருடனாக இருந்தான்னு வசனம் சொல்லுது. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னு வசனம் சொல்லுது. அவன் கெட்டு போனான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது 12 பேர்லேயே ஒருத்தன் கெட்டு போனான். ஸோ கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து கிறிஸ்தவ உபதேசத்தை விட்டு பின்வாங்குகிறதோ அல்லது பாவத்தில் விழுந்து போவதோ புதுசு கிடையாது. அடுத்து அப்போஸ்தலர்கள் எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பவுல் எழுந்து ஊழியம் செய்யும்போது அவன் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 5வது அதிகாரம் முழு அதிகாரமுமே ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்காக அவன் பேசுகிறான். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் அந்த அதிகாரம் ஃபுல்லாக எதை பற்றி பேசுது? அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்பட்டிராத விபசாரம் சபையில் இருக்கு, நீங்க அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறான். என்ன மாதிரி காரியமா? அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படக்கூடாத ஒரு விபசாரம் இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்ளுகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு. பாவத்தில் விழுகிறது நடந்து தான் இருந்தது. இன்னும் கடைசிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பவுலுடைய ஊழியத்தினுடைய கடைசிக்கு வந்தோம்னு சொன்னால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களில் பவுல் ஒரு பட்டியலே போடுறத பார்க்குறோம். இவன் என்னை விட்டு போயிட்டான், அவன் விட்டு போயிட்டான், அவன் வந்து பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு போயிட்டான்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு அல்லது பாவத்திற்கு திரும்பி போகிறதாய் ஒரு பட்டியலே இருக்கு. ஸோ இது கர்த்தர் ஊழியம் செய்யும் போதே நடந்தது, அடுத்த அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போதும் நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் புதுசு ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து எங்கேயுமே நடக்கிற விஷயந்தான். ஆனால் இதில் புதுசான காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வீழ்ச்சி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த வீழ்ச்சியை நியாயப்படுத்தி பேசுகிற குரல்கள் சபைக்குள்ள இருந்து ஊழியர்கள் மத்தியிலிருந்து எழும்பும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்னைக்கு கொரிந்தியர்கள் மத்தியில் அந்த தப்பு நடந்தப்போ அவன் என்ன செஞ்சான்? கண்டிச்சான். அதை நியாயப்படுத்தலை. இந்த சூழ்நிலையினால அதனால இதனாலன்னு யாரும் பேசலை. வீழ்ச்சின்னு எடுத்துக்கொண்டாங்க. இது அப்படி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு
போன மாதம் 1ஆம் தேதியும் போன மாதம் 13ஆம் தேதியும் நடந்த இந்த 2 சம்பவங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் வீழ்ச்சி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நியாயம் கற்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் அதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி அந்த பேசுகிறவங்கள நம்ம கவனித்து பார்த்தோம்னா வசனத்திலேருந்தே எடுத்து பேசுகிறாங்க. அது இன்னும் கொடுமை. ஒருத்தர் சொல்கிறாரு, பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல் அடின்னு ஆண்டவர் சொன்னார். ஓகே, அப்போது நீ பாவமே செய்யலைன்னா அவரை பற்றி பேசு. நீ பாவம் செஞ்சிருந்தனா பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அவர் என்ன வேணால் செய்வார், நீ கூட தான் பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கேருந்து சொல்கிறாங்க? வசனத்துலேருந்தே சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சகோதர ஸ்நேகத்தை பற்றி பேசுகிறார். எப்பா, ஒரு சகோதரன் விழுந்து போயிட்டான், அப்போ என்ன செய்யணும்? சகோதரனுக்காக நீ ஜெபம் பண்ணணும். பப்ளிக்காக அவனை பற்றி பேசக்கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் அப்படி தான் உபதேசிச்சாருன்னு வசனத்துலேருந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் மத்தேயு 7ஆவது அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நீ யாருன்னு ஆண்டவர் கேட்டார். நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு என்ன செய்ய, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காதீருன்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அதனால குற்றவாளின்னு தீர்க்காதீங்க பிரதர், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே இருந்து ஊழியர்கள் மத்தியிலிருந்து வசனத்திலேருந்து எடுத்து வீழ்ச்சி அல்லன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சாக்கடையை கிண்ட போகிறதில்லை. சாக்கடையை கிண்டுனா என்ன நடக்கும்? நாத்தம் தான். ஸோ நம்ம வேலை அது இல்லை. நம்ம சாக்கடையை கிண்ட போகிறதில்லை. நம்ம அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது. கிறிஸ்தவம் மட்டும்தான் மதம் இல்லை, ஆயிரக்கணக்கில் மதங்கள் உண்டு. அந்த மதங்களில் கோடிக்கணக்கில் தெய்வங்கள் உண்டு. இப்போ பல்லாயிரம் மதங்கள் இருக்கும்போது கிறிஸ்தவமும் அதில் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவம் ஒரு தனித்துவம் வாய்ந்தது, ஒரு யூனிக் ரிலிஜன். அது ஏன் அப்படி தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். அதில் முக்கியமான முதல் காரணம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தின் தேவன் பரிசுத்தர். கிறிஸ்தவத்தின் தேவன் என்னது? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர்னு நாம சொல்லிக்கிறது இல்லை, அவர் பரிசுத்தர்னு அவரே சொல்றார். லேவியராகமம் 11ஆவது அதிகாரம் 44வது வசனம். லேவியர் 11:44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் யாரு? நான் பரிசுத்தர் என்று சொல்லி அவரே கிளைம் பண்ணுறார். இந்த மாதிரி வாக்கியங்கள் பைபிளில் எங்கேயோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லி இல்லை, மொத்தம் 25 இடங்களில் வருது நாம் வழிபடுகிற தெய்வம் பரிசுத்தர் என்று சொல்லி. பல்லாயிரம் மதங்கள் இருக்கலாம், பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், எந்த மதத்திலையும் தங்களுடைய தெய்வம் பரிசுத்தர் என்று சொல்லி கிளைமே கிடையாது. நீங்கள் புராணங்கள்லாம் உட்காந்து படித்து பாருங்கள், எந்த தெய்வமும் தன்னை பரிசுத்தன்னு சொல்லி சொல்லவே சொல்லாது. இந்த தெய்வம் மட்டும்தான் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி கிளைம் பண்ணுது. அதை 25 தடவை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வாசித்த முதல் வசனத்தில், ஏசாயா 6ஆவது அதிகாரம் 3வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் நல்லவர் சொல்லியிருக்கலாம், சேனைகளின் கர்த்தர் வல்லவர் சொல்லியிருக்கலாம், சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லியிருக்கலாம், சேனைகளின் கர்த்தர் கிருபை உள்ளவர் சொல்லியிருக்கலாம். எல்லாமே பொருந்தும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இவங்க ஒருத்தர் பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்னவா? நிலைக்கால்கள் அசையத்தக்கதாக கூப்பிட்டு சொல்கிற காரியம் என்னது? ஒரே வார்த்தை, அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஓயாமல் அவங்க ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்முடைய தேவன் பரிசுத்த தன்மை உள்ளவர் மட்டும் இல்லை, அவர் நாமமே பரிசுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்ல. அவருக்கு பேரே பரிசுத்தமா. ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். ஏசாயா 57
15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உண்மையுமானவர் சொல்லுகிறாருன்னு சொல்லி, உன்னதமுமானவர் சொல்லுகிறாருன்னு சொல்லி. அவர் பேரே என்னவா? பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவர். அவர் பேரே பரிசுத்தர். இப்படி பரிசுத்தர் என்று சொல்லி தேவன் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறது ஒரு பெரிய காரியம். நம்பர் 1. நம்பர் 2, கிறிஸ்தவம் வித்தியாசம் ஏன் தெரியுமா? இப்போது கடவுள் கடவுள் தான், மனுஷன் மனுஷன்தான். மனுஷன் கடவுளாக முடியாது, கடவுள் மனுஷனாக முடியாது. அவர் பரிசுத்தமாக இருக்கிறாருன்னா அவர் இருக்கலாம். நம்மளாலாம் கடவுள் மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்றது லாஜிக். சாதாரணமாக நம்ம அப்படி பேசலாம். ஆனால் இந்த பரிசுத்த தேவன் தான் பரிசுத்தராக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதுக்கு அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அங்கே ஒரு ஏகாரம் இருக்கு. ஏகாரம்னா என்னன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னா ஒரு ஏகாரம். நான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்றதுக்கும் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் வழியும் சத்தியம் ஜீவன்னா என்ன மாதிரி 4 பேர் இருக்கலாம், அவங்க கூட வழியாக இருக்கலாம், அவங்க கூட ஜீவனாக இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் இல்லையா? நானேன்னு சொன்னால் என்னை எல்லாமே ஒருத்தரும் இல்லை, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன்னு ஒரு ஏகாரம் வருது. இப்போ இங்கே ஒரு ஏகாரம் வருது. எதுக்கு அழைத்திருக்கிறாரா? தேவனமே அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்னா எதுக்காக அழைத்திருக்கிறாரா? ஒரே ரீசன் தாங்க. அவர் பரிசுத்தர். நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறாரா? நம்மளும் பரிசுத்தராக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வசனம் சொல்லுது. இப்போ தெளிவாக பேதுரு சொல்லுகிறான், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார்? நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ ஆண்டவர் உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இப்போ தேவனால் இப்படி அழைப்பை பெறாதவங்க உலகத்தில் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோம் இல்லையா? இந்த 2 சாரார் இருக்காங்க. இந்த 2 சாரார் எப்படிப்பட்டவங்க, என்ன வித்தியாசம்னு சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்குது. ஆண்டவர் ஒரு உவமை சொல்லும்போது இதை சொல்கிறார். லூக்கா 16வது அதிகாரம் முதல் 8 வசனத்தில் அந்த உவமை வருது. லூக்கா 16 1-8 வரைக்கும். அதில் அந்த 8வது வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார், அநீதி உள்ள ஊக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், இது ஒன்று, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இது 2வது, தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். ஸோ 2 வெரைட்டி இருக்கிறாங்களா அந்த உலகத்தில்? என்ன 2 வெரைட்டி? ஒளியின் பிள்ளைகள்னு ஒரு வெரைட்டி, இன்னொரு வெரைட்டி இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி. இப்போ இந்த ஒளியின் பிள்ளைகள்னு சொல்லும்போது எப்படி அவங்கெல்லாம் ஒளியின் பிள்ளைகள் ஆனாங்கன்னு வசனம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாக ஒரு சொந்த ஜனமாயும் இருக்கிறீங்க. ரைட்டா? முதல்ல எங்கே இருந்தீங்க? முதல்ல எங்கே இருந்தீங்களா? அந்த காலத்தில் இருந்தீங்க. இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஆச்சரியமான ஒளியின் இடத்தை வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பிள்ளைங்க? ஒளியின் பிள்ளைங்க. அவங்க இன்னும் இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வராததுனால இன்னும் எங்கே இருக்கிறாங்க? அந்த காலத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்படி அவங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஆச்சரியமான ஒளிக்கு இருக்கிறோம்னா அவங்கெல்லாம் இருட்டில் தடவிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் வெளிச்சத்தில் நடக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கூடாது. எல்லாருக்குமே சூரியன் என்ன கொடுக்குது?
வெளிச்சம் கொடுக்குது. எல்லாரும் தான் பார்க்குறாங்க, எல்லாரும் தான் நடக்கிறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஒளியின் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறோம்னா அது எப்படி? அது அவங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எபேசியர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4:17 24 வரைக்கும் உள்ள 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:17 24 வரைக்கும் பொறுமையாக கவனிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், எச்சரிப்பாக வருது, சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்போ இந்த 18வது வசனத்தில் ரொம்ப கவனமாக வாசிக்கணும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இப்போ இந்த 18வது வசனத்தில் சில வார்த்தைகளை மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். அவங்களுக்கு புத்தி என்ன ப்ராப்ளம்? புத்தி அந்தகாரமாக இருக்கு. அவங்களுடைய புத்தி அந்தகாரம், அவங்களுடைய இருதயம் கடினமான இருதயம். 2. 3வது அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்னது? அறியாமை. 3 ப்ராப்ளம் இருக்குது. 1 அவங்க புத்தி அந்தகாரம், 2வது அவங்க இருதயம் கடினம், 3வது அவங்களுக்குள்ள அறியாமை இருக்குது. இது 3 இருக்கிறதுனால ரிசல்ட் என்னமா? அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்களாம். இப்போ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறதுனால அவங்க எப்படி செயல்படுறாங்களாம்? அடுத்த வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். முதல் வார்த்தை என்னதுங்க? உணர்வில்லாதவர்களாய். உணர்வில்லாதவர்களாய்னா என்னது? உணர்வுனா ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறது. உணர்வு இல்லாமல் இருக்குன்னா ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒரு இரும்பு பெஞ்ச் வெளியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வெயிலில் அது வெளியில் கிடக்குது. நல்ல வெயிலில் அந்த இரும்பு பெஞ்ச் இருக்குதுன்னா நீங்கள் போய் அதில் உக்காருங்கன்னா, உக்காந்திங்கன்னா என்ன ஆகும்? தோசை கல் மேலே உக்காந்தது மாதிரி இருக்கும். உட்காந்தோடனே என்ன சொல்லுவீங்க? அப்படின்ட்டு எந்திரிச்சிருவீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. சப்போஸிங் நான் போய் உக்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? சொரணை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதானே? உணர்வு இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? சொரணை இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜனங்களுக்கு அவங்க புத்தி அந்தகாரப்பட்டிருக்கான், அவங்க இருதயம் கடினமாக இருக்கான், அவங்களுக்குள்ள அறியாமை இருக்கான். அதனால் அவங்க அந்த சொரணை இல்லாமல் இருக்கிறாங்களாம், உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. உணர்வு இல்லாமல் இருந்து அவங்க எப்படி செய்கிறாங்களாம்? சகலவித அசுத்தங்களையும் ஆசையாக செய்வாங்களாம். ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க? காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த வசனம் முக்கியமான வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. முன்னாடி அப்படி தான்ப்பா இருந்தோம். முன்னாடி நம்ம எல்லாம் அந்த காலத்தில் தான் இருந்தோம். நம்மளும் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இருந்தோம். நம்மளும் அப்படி தான் செயல்பட்டோம். ஆனால் அங்கேருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைச்சார். பார்த்தீங்களா? வரவழைச்சி இப்போ காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க இப்போ பிரபஞ்சத்தின் பிள்ளைங்க, நீங்கள் ஒளியின் பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் படி என்னவா? நீங்கள் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி கற்றுக்கொண்டோம்? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நம்பர் 1 மெய்யான நீதியிலும், நம்பர் 2 பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமா? இப்போ அவர் கடவுள், நான் மனுஷன், அவர் பரிசுத்தமாக இருக்கலாம், என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். உண்மைதான், மனுஷனால் கடவுளை மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாது. அவர் என்ன செய்கிறார்? பழைய மனுஷனை களைஞ்சி போட்டு புதிய மனுஷனை தரிச்சிக்க சொல்கிறார். இந்த புதிய மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்னா
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டானா மூஞ்சி முகரெல்லாம் அதே மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது குவாலிட்டியை வேற. என்ன குவாலிட்டியா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு ஒப்பா, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. இப்போது அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒரு வர வளைச்சு அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மையும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்தி ஜீவிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அதை நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, எந்த வகையிலையும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன் அது அவ்வளோ சீரியஸான விஷயம்னு சொன்னால், எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுது. 2:14, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். உங்கள் நாட்டம் எதில் இருக்கணும்? யாவரோட சமாதானமாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நாட்டம் இருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், அது வேற கதை. ஆனால் தேவன் முன்னால் போய் நிற்கணும்னா அடிப்படையாக என்ன தேவையா? பரிசுத்தம் தேவையாம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியாது. நம்ம யாரும் இங்கே பர்மனெண்ட்டே கிடையாது இல்லை. 50 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உட்காந்துக்கிட்டு கையில் பைபிள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள எத்தனை பேர் இருக்க போகிறோன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக எல்லாரும் இங்கே இருக்க மாட்டோம். நாம் அவரை தரிசிக்கணும்னா என்ன வேணுமா? ஐயோ, எங்களுக்கு விசுவாசம் இருக்குது பிரதர், நாங்கள்லாம் எப்படிப்பட்ட விசுவாசிங்க, நாங்கள்லாம் கிருபையை பெற்ற விசுவாசிங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, கிருபை இருக்கா, இந்த கதையெல்லாம் இல்லை. எது அவசியமா? பரிசுத்தம் அவசியமா. இன்னைக்கு சபையில் போதிக்கப்படுது. ஒரு பெரிய கேங், பெரிய பர்சன்டேஜ் கிருபையை பற்றி போதிக்கிறதே அவங்க ஊழியமாக வச்சுருக்கிறாங்க. அந்த ஊழியமும் சரி, அந்த போதனையும் சரி, அந்த சபைகளும் சரி, கிருபை 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 தான் எல்லாம்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பைபிளை திறந்தால் அவங்களுக்கு கிருபை தான் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சாரார் இருக்காங்க, விசுவாசம் 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 விசுவாசம். நீ விசுவாசனா தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசனா நீ பரலோகத்தை அசைக்க முடியும், நீ விசுவாசனா தேவன் கொடுத்து தான் ஆகணும், விசுவாசத்தினால சாதிக்க முடியாததே கிடையாதுன்னு சொல்லி விசுவாசத்தை பற்றி ஒரு ரேடியாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசி யாராவது பார்த்துருக்கீங்க? அது ஆப்சண்ட். தெரியுதுங்களா? பெரிய ஒரு கேப் இருக்குன்ட்டு. தேவனை தரிசிக்கணும்னா விசுவாசம் தேவை, கிருபை தேவைன்னு வசனம் சொல்லலை. பரிசுத்தம் இல்லைன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி என்ன செய்கிறது இல்லையா? தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இந்த பரிசுத்தத்துக்கு அப்படி என்ன முக்கியத்துவம்னு சொன்னேன். நான் சொல்கிறத விட ஆண்டவரே தெளிவாக சொல்கிறார். அவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43லேருந்து 48 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இந்த பரிசுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க் 9 43லேருந்து 48 வரைக்கும். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினா அதை என்ன செய்ய? தரித்து போட்டுரு. நீ 2 கை உடையவனா எரி நரகத்துக்குள்ளே போகிறத விட ஊனனாய் பரலோகத்துக்கு போகிறது நலமாயிருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினா அதை தரித்து போட்டு நீ 2 கால் உடையவனா நரகத்துக்கு போகிறத விட சப்பானியாய் பரலோகத்துக்கு போகிறது, ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது நலமாயிருக்கும். கண் இடறல் உண்டாக்கினா பிடுங்கியே போட்டுரு. நீ 2 கண்ணுடையவனா நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணுடையவனா ஜீவனுக்கு போகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எது முக்கியம்னு சொல்கிறார்? ஜீவனுக்குள்ளே போகிறது முக்கியம். நீ எதை இழந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறார். ஜீவனுக்குள்ளே போகிறது முக்கியம். இடறல் 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 என்றார். இடறல்னா என்னது? அந்த பரிசுத்தத்தை குலைத்து போடுகிற காரியத்தை அவர் இடறல்னு சொல்கிறார்.
இப்போ உனக்கு உன்னுடைய கண் இடறல் உண்டாகுது, உன்னுடைய கண் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுதுன்னு சொன்னால், நீ 2 கண்ணுடையவனா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறத விட கண்ணை பிடுங்கி போட்டால் பெட்டர்ன்றான். நீ இந்த பூமியில் நீ என்னத்தை இழந்தாலும் பரவாயில்லை, எதை இழக்கவே கூடாது. ஜீவனை, நித்திய ஜீவனை இழக்கவே கூடாது. நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னா என்ன கண்டிப்பாக அவசியம்? பரிசுத்தம் அவசியம். ஸோ அதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். இந்த பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை நம்ம ரொம்ப கிளியராக இப்போ ரீசெண்டாக உள்ள பாட்டில் பார்க்கணும்னா ஃபாதர் பெர்க்மேன்ஸை பாடினார். இல்லை, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடும்போது அதை இப்படி சொல்கிறார். என்னன்னு? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. மூச்சு இல்லைன்னா என்ன ஆகும்? செத்தே போயிடும். ஸோ என்னுடைய மூச்சு என்னது? பரிசுத்தம். நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்தம் என்னுடைய மூச்சாக இருந்ததுன்னா, நான் வாயை திறந்து பேசினா எதை பற்றி தான் பேச போகிறேன்? பரிசுத்த பற்றி இல்லை. பரிசுத்தம் தான் என்னுடைய மூச்சாக இருந்தால் நான் வாயை திறந்து பேசினா எதை பற்றி பேச போகிறேன்? பரலோகத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ நித்திய ஜீவன் அடையிறது பெரிய விஷயம். ஜீவன் அடையணும்னா பரிசுத்தம் இருந்தால் தான் நான் அவரை தரிசிக்க முடியும். இதுதான் காரியம். இப்போ இந்த காரியத்தை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எம்ஜிஆர் ஒரு தொப்பி போட்டிருப்பார், பார்த்துருக்கீங்களா? என்ன கலரு? எம்ஜிஆர் ஒரு கலர், ஒரு தொப்பி என்ன கலரு? வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா? அந்த தொப்பி சாதாரண ஒரு மிருகத்திலேருந்து வந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மிருகத்தின் பேர் என்னன்னு சொன்னால் எர்மெயின், ERMINE, எர்மெயின், சரிங்களா? இதுதான் அந்த மிருகம், எர்மெயின். ஓகே, இது என்ன வெரைட்டின்னு சொன்னால், நம்ம ஊர் கீரிப்பிள்ளை இருக்குல்ல, அந்த வெரைட்டியை சேர்ந்தது, சரிங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கங்க. அதோடைய கலர் எப்படி இருக்குது? அப்படி ஒரு பியூர் ஒயிட், சரிங்களா? இப்போ இதை வேட்டை ஆடணும்னு சொன்னாக்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஆனால் ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக்னா, அதனுடைய வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலையினுடைய வாயில் துவாரத்தில் அசுத்தத்தை போட்டு வச்சுருவாங்க. இந்த வேட்டை ஆடுறவங்க வேட்டை நாய்கள் சகிதமாக இதை துரத்துக்கிட்டு வரும்போது, இது ஓடி அந்த வலைக்குள்ளே புகுறதுக்கு கிட்ட வரும்போது, அந்த அசுத்தத்தை பார்த்த உடனே தன் மேலே அசுத்தம் படுறதை விட தன்னைத்தானே தியாகம் பண்ணுறது நல்லதுன்னு அது அப்படியே நின்றுமா, பிடிச்சிட்டு வந்துடலாம். அது தன்னுடைய பரிசுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமா. அதனுடைய தோலை தான் இவர் தன்னுடைய தொப்பியில் யூஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. உண்மை தானே என்ன கேட்காதீங்க, எனக்கு உண்மைதான்னு தெரியாது, இப்படி சொல்லுவாங்க. அவர் தோலை போட்டாரே இல்லையோ, ஆனால் இந்த மிருகம் அப்படிப்பட்ட தன்மை உடையது. அசுத்தம் என் மேலே படுறதை விட நான் செத்து போனால் பரவாயில்லைங்க. இப்போ என்னுடைய பரிசுத்தம் கொலைகிறத விட, என் பரிசுத்தம் கெட்டு போகிறத விட நான் செத்து போனால் நல்லதுன்னு சொல்லி அது மேலே ஒரு வெறி இருக்கணும். அப்படி ஒரு நாட்டம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கணும். பரிசுத்தத்துக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்கணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு என்ன செய்யணுமா? பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஐயோ, ஒரு நாள் அவர் முன்னால் போய் நிற்கணுமே, நான் பரிசுத்த கொலைச்சலாகிட்டேன்னா அவர் முன்னால் போய் எப்படி நிற்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கணுமா. அந்த பயத்தோடு என்ன செய்யணுமா? அன்றாடம் நம்மளுடைய பரிசுத்தத்தை பூரணப்படுத்தணும்னு சொல்கிறார். உலகத்தில் தானே இருக்கிறோம், எல்லாரோட தானே இருக்கிறோம், பாவங்கள் எல்லா பக்கமும் நிறைஞ்சு தானே இருக்குது. அது மத்தியில் பரிசுத்தமாக இருக்கணுமே. எப்படி பிரதர் பரிசுத்தமாக இருக்கிறது? அப்பப்போ இச்சை வருது, அப்பப்போ மாம்சம் எதையாவது சொல்லுது, இந்த போராட்டமே பெருசாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இச்சை வராமல் இருக்காது, இச்சை வரதான் செய்யும். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடையவர்கள் என்ன செய்வாங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம், கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்பாங்களாம். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இந்த பரிசுத்தத்தை பற்றி. அதுக்கு ஜால் ஜாப் சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போ இது செய்யலாம், என்ன இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதை இது பண்ண மாட்டாங்க. தங்க வசதிக்கு ஏற்ப வளைக்கிறது நெளிக்கிறது இந்த கதையெல்லாம் கிடையாது. பரிசுத்தத்தை எக்காரணம் கொண்டோம். கண்ணு போனாலும் பரவாயில்ல, கால் போனாலும் பரவாயில்ல, கை போனாலும் பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய எது நான் இழந்தாலும் சரி, நான் என்ன இழக்கக்கூடாது, என் பரிசுத்தத்தை இழக்கவே கூடாதுன்ற ஒரு வெறி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தை குறித்த அக்கறை இல்லாத ஒரு விசுவாச உலகம் புதுசாக உருவாகிருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் சொன்னேன், விழுந்து போனாங்க. விழுந்து போனது ஒரு செய்தி அல்ல, அது பழைய செய்தி. 1ஆவது நூற்றாண்டிலிருந்து ஆண்டவர் ஊழியம் செய்யும் நாட்களில் இருந்து பின்வாங்கி போகிறது, விழுந்து போகிறது நடந்து கொண்டே இருக்குது. அதனால் இன்னார் விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்கன்றது ஒரு பெரிய நியூஸ் இல்லை. ஆனால் நியூஸ் என்ன தெரியுமா? வீழ்ச்சின்னு ஒப்புக்கொள்ளாமல் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் வருது. இந்த வக்காலத்து வாங்குறாங்கல்ல, ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? பிரதர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவரை பற்றி அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி வக்காலத்து வாங்குறாங்களே, ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்? நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறது முக்கியம். நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு எது அவசியம்? பரிசுத்தம் அவசியம். இது கர்த்தரை பொறுத்த வரைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் நித்திய ஜீவன் ஞாபகமே கிடையாது, பரிசுத்தம் லிஸ்ட்லேயே கிடையாது. ரைட்டுங்களா? அது எல்லாத்துக்கும் பதிலாக இவங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது, அதுதான் முக்கியம். அதை நாங்கள் விடவே மாட்டோம், அதுதான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? பணம், பேர், புகழ் இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு காரியம், அதன் மூலமாக தான் இதை நியாயப்படுத்துகிறாங்க. பிரதர் பார்த்துன்னு சொல்லி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியல. ஊழியம் 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 கெட்டுரும் பிரதர், அதனால சொல்லக்கூடாது. அவர் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செய்யணும்? வீட்டிலேருந்து பெரிய ஜமக்காலத்தை கொண்டு வந்து மொத்தமாக மூடிடணும். மூடிட்டு எங்கள் பிரதர் மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் மொழிய, வெளியே பேச்சு மூச்சு விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா என்ன கேட்டு போயிடும்? ஊழியம் கேட்டு போயிடும். ஆத்துமாக்கள் என்ன ஆகும்? இடரல் அடைஞ்சிடும். பரிசுத்தத்தின் நினைவே இல்லாமல் செய்கிறது பேர் ஊழியம்ங்கிறது இவங்க நினச்சிக்கிறாங்க. இவங்க ஸ்டாண்டர்டு படி பிசாசு வந்து சர்ச்சை ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன். பிசாசு வந்து ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணி ஜனங்களை வாங்க வாங்க இயேசு பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே சேர்த்து பெரிய சர்ச்சை வச்சு பெரிய ஊழியக்காரனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிசாசும் ஊழியம் செய்கிறான்னு சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், ஊழியம் தானே, யாராவது செஞ்சா என்ன? பவுல் அப்படி தானே சொன்னான் இல்லை? நல்லதுக்கும் செய்யலாம், கெட்டதுக்கும் செய்யலாம், எப்படியாவது செஞ்சா சார் தான், ஊழியம் தானே செய்கிறாங்க. நீ வெளியில் இருக்கிறவங்க உள்ளே கொண்டு வந்து எங்கே கொண்டு போகிற? 50 வருஷம் கழிச்சு நீ எங்கே இருக்க போகிறன்னு ஞாபகம் இருக்க வேண்டாம்? 50 வருஷம் கழிச்சு நீ எங்கே இருக்க போகிறங்கிறது தான் ஊழியமே. நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறது தான் ஊழியமே. நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு பரிசுத்தம் அவசியம்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது தான் ஊழியமே. ஆனால் நித்திய ஜீவனும் இல்லை, பரிசுத்தத்தை பற்றி கவலையும் இல்லை. நீங்கள் ஆடுனா என்ன, பாடுனா என்ன, என்ன செஞ்சா என்ன, அதுக்கு ஊழியம்னு எப்படி பேர் கொடுத்துக்கிறீங்க? அதுதான் இதில் ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு ஊழியம் 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 ஊழியம், இந்த ஊழியம் கெட்டக்கூடாது பிரதர்னு சொல்லி மூடி மறைச்சிருக்கிற அருவருப்புகளை நான் இங்கே நின்று மைக்கு பிடிச்சி சொல்ல முடியாது. அவ்வளவு அருவருப்புகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு, இன்னும் வெளியே வரல. சொல்லாதீங்க, வேண்டாம், தெரியக்கூடாது யாருக்கும்னு சொல்லி மூடி மறைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் நிறையா தெரியும், நீங்களும் வாய் விட்டு சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? சொல்ல வாய் வரல முதலாவது, ரெண்டாவது ஊழியம் கெட்டு போயிடும். இது யார் யாரோ எங்கெங்கேயோ சொன்னதெல்லாம் விட்டுருங்க, நான் நேரில் பார்த்ததே சொல்கிறேன். லோக்கல் பிரபலம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து இப்போ நம்ம விழுந்து போன இந்த 2 பிரபலம் மாதிரி இல்லாமல் ஒரு லோக்கலில் பிரபலம். ஓகே, அவர் வந்து
நிறைய பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிறார். நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன், நிறைய தடவை கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நடந்துருக்குது. யூடியூப்பில் அவரை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருக்குது. எல்லாம் இருந்தால் கூட சபைகள் அவரை ஊழியக்காரனாகவே மதித்து ஊழியங்களுக்கு அவரை அழைப்பாங்க. கன்வென்ஷன் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு அவரை கூப்பிடுவாங்க. இவ்வளவு நடந்தும் கூப்பிடுவாங்க. அவர் ஊழியக்காரர்னு தான் சொல்லுவாங்க. அவர் கூட வலது கையாக இருந்த ஒரு நபர் எனக்கு ரொம்ப பழக்கம். சரிங்களா? அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஏன்பா ஆளை உனக்கு அடையாளம் தெரியலையா? இந்த ஆள் பின்னாடி ஒரு ஊழியக்காரன் நீ போறியான். அவன் ரொம்ப அவரை இது பண்ணி பேசுவான். என்ன சொல்கிறது, டிஃபெண்ட் பண்ணி பேசுவான். என்னன்னு சொல்லுவான்னா, அண்ணன் நான் அவர் கூடவே இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் தப்பு நடக்கவே முடியாது. இவங்கெல்லாம் அபாண்டமாக சொல்கிறாங்க. நான் ஒரு நிழல் போல் ஃபாலோ பண்ணுற ஆள், அதனால் எனக்கு தெரியாமல் தப்பு நடக்கவே முடியாது. இதெல்லாம் பொய்யின. எங்கள் அண்ணன் பர்ஃபெக்ட், தப்பே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சான். ஒரு நாள் விலகி வந்தான். ஓகே, விலகி வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டால், நானே நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ரைட், என்னத்தை பார்த்தேன்னு கேட்டேன். அதை மட்டும் கேட்காது. என் உயிர் போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஊழியம் கேட்டு போய் எவ்வளோ வாலிப பிள்ளைங்க உள்ளே வந்திருக்காங்க தெரியுமா? அவ்வளவு பேரும் என்ன ஆகிடுவாங்க, இடரல் அடைஞ்சிருவாங்க. ஊழியம் கட்டுறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் பிரதர். ஊரில் இருக்க எல்லாரும் இப்போ அவனை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நான் அண்ணன் கூடயே தெரிஞ்ச இப்போ ஆளையை காணுமேன்னு கேட்குறாங்க. இல்லை நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், நான் எனக்கு இந்த காரணம் அந்த காரணம் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கிறான்னு வழிய தான் கண்டதை வாய் விட்டு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பெரிய ஜமக்காலம் போட்டு மூடி வச்சிருக்கிறான். இதுதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எது ரொம்ப முக்கியம்? ஊழியம் முக்கியம். வேதம் சொல்லுது எது ரொம்ப முக்கியம்? நித்திய ஜீவன் முக்கியம். அதனால பரிசுத்தம் அவசியம். இவங்களுக்கு அது ரெண்டை பற்றி கவலையே கிடையாது. இப்போ இந்த போக்சோ மேட்டருக்கு வருவோம். இவன் போக்சோவில் மாட்டினது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவே கிடையாது. அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் அவன் மேலே அபாண்டமாக பொய் சொல்லிச்சுன்னே வச்சுக்குவோம். சரிங்களா? சாட்சிகள் சரியாக இல்லைன்னு சொல்லி அவன் அதிலிருந்து நிரபராதி என்று சொல்லி விடுதலை ஆவான்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நார்மலாக நம்ம ஊரில் அப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிரபராதின்னு வெளியே வந்துடுவான். நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த போக்சோ வழக்கு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? 1 மணி நேரம் ஆடியோ ஒன்று அவனே வெளிவிட்டான். 1 மணி நேரம் ஆடியோ. அந்த 1 மணி நேரம் ஆடியோவில் தன் மனைவிக்கு தான் துரோகம் செஞ்சதை தன் வாயினாலே அவன் சொல்கிறான். எனக்கு அவளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் நான் விலகிட்டேன். இப்போ நான் இந்த பெண்ணுக்கு விருப்பப்படுறேன். என் குடும்பத்தார் இந்த பெண் குடும்பத்தார் வீட்டில் பேசி முடிவெடுத்துட்டாங்க. குடும்பங்கள் பேசி முடிவெடுத்ததுனால என்ன முடிவெடுத்தாங்களாம்? டைவர்ஸ் ஆகும்போது இவளை கல்யாணம் பண்ணுறேன்னு முடிவெடுத்துட்டாங்களாம். முடிவெடுத்ததுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், 2 பேருமா சேர்ந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்னு தன் வாயினாலே சொல்லுகிறான். ரைட்டுங்களா? கடைசியில் பிடிபட்டான் போலீஸில் பிடிபடும் போது லாட்ஜில் அண்ணன் தனியாக இல்லை, கூட இருந்தது யார்? மனைவி அல்லாத இன்னொரு பெண். அவ்வளவுதான். எனக்கு போக்சோ பற்றி கவலையே கிடையாது. சரிங்களா? பைபிளில் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று வேசித்தனம், இன்னொன்று விபச்சாரம். வேசித்தனம் என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன? என்னத்துக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது? என்ன சொல்ல முடியுமா? வேசித்தனம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஃபார்னிகேஷன், விபச்சாரம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அடல்ட்ரி. 2 வேறு வேறு வார்த்தைகள். என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னு சொன்னால், கல்யாணம் ஆகாதவங்க, திருமண உறவில் இல்லாதவங்க, தனக்கு திருமணமே ஆகாத யார் கூடயாவது இவங்க உறவு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம், ஃபார்னிகேஷன். அதே சமயத்தில் கல்யாண உறவுக்கு உட்பட்டவங்க கல்யாண வரம்பை மீறி திருமண பந்தத்தை தாண்டி வெளியே யார் கூடயாவது உறவு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம், அடல்ட்ரி. சரிங்களா? சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், போர்த்திபாரின் மனைவி செஞ்சது விபச்சாரம். யோசேப்பை செய்ய தூண்டினது
வேசித்தனம். இப்போ ஜே செஞ்சது விபச்சாரம், அவருடைய ஆசை காதலி செஞ்சது வேசித்தனம். இப்போ விபச்சாரமும் வேசித்தனமும் நான் செஞ்சேன்னு சொல்லி பகிரங்கமா தன் வாயால் அறிக்கை இடுகிற ஒருவனை நாம வேசித்தனம் செஞ்சவன், விபச்சாரத்தில் ஈடுபட்டவன்னு சொல்லி சொல்லாம அவன் ஒரு ஊழியக்காரன், ஊழியம் கெட்டு போயிடும், ஐயோ அப்பா அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவர் மீண்டு வந்து அவர் இப்படி ஊழியம் செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், அவர் பாடல்கள்னால் ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் தெரியுமா, யார் யாரெல்லாம் தொடப்பட்டாங்க தெரியுமான்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா பரிசுத்த தெய்வத்தை வழிபடுகிறவங்க தானா? பரிசுத்தத்தை பற்றி எதனா நினைவு இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இது இல்லைன்னா வரமாட்டேன், இதை எப்படியாவது அடையணும்னு நாடுன்னு சொல்றார். இதுதான் உன்னுடைய காரியமாக இருக்கணும். இப்போ சபை பரிசுத்தத்தை நாடுகிற சபையா இருந்தா பரிசுத்தம் இல்லாது இருக்கிறவனை பார்த்து என்ன செய்யும்? என்ன செய்யும்? அவனுக்கு பரிசுத்தத்தின் நாட்டம் இல்லைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடும். அப்படி தானே? ஒரு விசுவாசி பரிசுத்தத்தை நாடாதவனா இருந்தா அவன் எத்தனை வருஷத்து விசுவாசியா இருந்தாலும் அவன் விசுவாசியே இல்லைங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. சர்ச்சுக்கு வராங்க, அட்டெண்டன்ஸ் இருக்குது, அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க உபவாசம் இருக்கிறாங்க, ஊழியங்களில் பங்கு பெறுறாங்க, இதெல்லாம் கிடையாது. ஒளியின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? ஒளியின் பிள்ளைகளுக்கு அந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது மனுஷனை தரித்தவர்களாய் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கணும். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு ஒப்பான சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டதான். அந்த ஸ்டாண்டர்டு நம்ம அங்கிருந்து இறங்கி வந்து விபச்சாரமும் வேசித்தனமும் நமக்கு அசுத்தமாக தெரியலன்னா எப்படி? அதே மாதிரி ஊழியக்காரன் என்கிறவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக இருந்தாலும், எத்தனை வருஷம் மூத்த ஊழியக்காரனாக இருந்தாலும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பரிசுத்தம் இல்லைனாலும் கிருபையினாலே இப்படியாலும் அப்படினாலும் சொல்லி ஒருத்தன் பேச துணிஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் என்ன இல்லை? ஊழியக்காரனே இல்லை. இவன் விசுவாசியும் இல்லை, இவன் ஊழியக்காரனும் இல்லை, அவன் விசுவாசியும் இல்லை. தெளிவாக இருப்போம். இன்னைக்கு சபை பரிசுத்தத்தை பற்றி நினைப்பே இல்லாமல் ஊழியத்தை முக்கியப்படுத்திக்கிட்டு ஐயோ ஊழியம் கெட்டு போயிருமே, ஐயோ ஊழியம் கெட்டு போயிருமேன்னு பேசுகிறாங்க. கேட்கறதுக்கே நாராசமாக இருக்கு. கையில் வச்சிருக்கிற பைபிள் என்ன சொல்லுதுன்னே அவங்களுக்கு தெரியலங்கிறது பரிதாபமாக இருக்கு. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும், 5-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்களா? அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதனால என்ன செய்யணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தத்தை தேவன் சிநேகிக்கிறார்னு சொல்லியிருக்கு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான கிரியை செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சலாகி அந்நிய தேவதையின் குமாரதிகளை விவாகம் பண்ணினார்கள். பரிசுத்தத்தை தேவன் என்ன செய்கிறாரா? சிநேகிக்கிறான். தேவன் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறான். இப்போ ஒரு 3 பேரை பற்றி சொல்லி இந்த 3 பேர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் 3 பேர்? அசுத்தனாவது, விபசாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது,
உள்ளே வர்றதில்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அதனால தான் தேவனுடைய கோபாக்கினை நடக்குது. நாங்கள்லாம் ஒளியின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்மளும் வேசித்தன விபச்சாரத்தில் இருந்தோம்னா கோபாக்கினை இங்கேயும் நிறைவேறும். நாம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது கிடையாது. நிறைய பேர் அது கன்ஃபார்மாகவே இருக்கிறாங்க. நேற்று ஒரு பாஸ்டர் வந்தார் கடைக்கு, வயசானவர், அடித்த வெயிலில் அவர் காற்று பண்ண பலூன் மாதிரி உள்ளே வந்தார். பரிதாபமாக இருந்தார் பார்க்குறதுக்கு. அவருக்கு இருந்த வயசுக்கும் அவருக்கு இருந்த அந்த அலுப்புக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, அவருக்கு எதாவது ஆகிட போகுதுன்னு. ஏசிக்கு நேரம் உட்காந்துட்டார், அப்படியே இருந்தார் கொஞ்ச நேரம். சொல்கிறாரு, போக போகிற இடத்துல ஏசியெல்லாம் இருக்காது, இதை விட மோசமாக இருக்கும்னார். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். மறுபடியும் சொல்கிறாரு, போக போகிற இடத்துல இதை விட மோசமாக இருக்கும், அங்கே ஏசி கூட இருக்காது, நீங்கள் எங்கே அங்கே போக போகிறீங்கன்ற. சிரிக்கிறார். சாதாரணமாக சொல்கிறாங்க அவங்க நரகத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்காக? அதுக்கு போகக்கூடாது, எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லி. இந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளுகிறதுல எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இன்றைக்கி நாட்கள் பொல்லாததாக இருக்குது. அசுத்தம் மாதிரி தெரியல. எல்லாம் ஊழியம் கெட்டுடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அசுத்தத்தின் மேலேயே பாய் விரித்து அது மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. சில காரியங்களை சொல்ல முடியாததுனால நான் சொல்லலை. அவ்வளவு அருவருப்பு சபைக்குள்ளே இருக்குது. எல்லாம் மூடப்பட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அதை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தெசலோனிக்கர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம படித்தோம். 1 தெசலோனிக்கர் 4:7 படித்தோம். என்னன்னு படித்தோம்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அதில் 3வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரைக்கும் ஃபுல்லாக வாசிப்போம். இப்போ அதில் ஃபுல் காரியம் வெளியே வரும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3லேருந்து 7 வரைக்கும், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே ஒரு ஏகாரம் வருது. என்ன ஏகாரம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. தேவனுடைய சித்தம் ஒன்று தான். என்னது? நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகணுன்றது அவருடைய சித்தம். அது ஒன்று தான். என்னை குப்பையிலேருந்து எடுத்து என்னை அங்கே உட்கார வைக்கிறது, என்னை இந்த ஊர்லேருந்து தூக்கி என்னை அங்கே வைக்கிற வச்சது, நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால நான் இப்போ இத்தனை கார் உள்ளவனாக இருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? முன்னே அந்த காலத்தில் கிடந்தோம், இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து இருக்கிறார். நாம் என்ன ஆகணும்னு கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரா? பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறாராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்னு வேத வசனம் சொல்லும். நம்முடைய சரீர பாண்டத்தை எப்படி கையாளணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளணுமா? இப்படிப்பட்ட விஷயத்தில் நீ கோர்ட்லேருந்து கூட தப்பிச்சிடலாம். மனுஷன்லாம் கண்ணை மூடிக்குவான். என்னென்ன சொல்லி இதுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்றீங்க. பொண்டாட்டி நல்லா இருந்தாருன்னா, அவள் ஒழுங்காக இருந்தானா, இவன் ஏன் பிரதர் இன்னொரு பொண்ணை பார்க்க போகிறான்னு கேட்குறான் ஒருத்தன். என்னத்தை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில, சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கலாம், நீங்கள் எல்லாம் அதை நியாயப்படுத்தலாம். ஆனால் தேவன் என்ன செய்வாராம்? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் நீதியை சரிகட்டுகிறாராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இதில் இந்த விளையாட்டே இருக்கக்கூடாது. என்ன சித்தமாக இருக்குது தேவனுக்கு? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. இப்போது இன்றைக்கி நான் டாபிக் ஃபுல்லாக பரிசுத்தம் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த பரிசுத்தம்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டு வரீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது நான் மிகைப்படுத்தலைங்க, கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு வேத பகுதி பார்ப்போமா? மத்தேயு 7வது அதிகாரம் 21 23 வரைக்கும். மத்தேயு 7 21 23 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். இப்போ யார் தான் பரலோகத்துக்குள்ளே போவான் ஆண்டவர் சொல்கிறாரு? அங்கே ஒரு ஏகாரம் வருது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். இப்போ பரலோகத்தில் இருக்க பிதாவினுடைய சித்தம் என்னது? ஒரே சித்தம் தான். என்னது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கு. ஊழியம் செய்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்கு. யார் சொன்னது உனக்கு? யார் சொன்னது? இன்னைக்கு நான் இங்கே மத்தியில் ஊழியம் செய்கிறேங்க, அதனால் நான் எனக்கு கிரீடம் வச்சுக்கிட்டு எல்லாம் போகிறதுக்கு இல்லை. நான் செஞ்சால் எனக்கு நல்லது, செய்யலைன்னா எனக்கு என்னது? ஐயோன்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அதை செய்யாமல் போனேன்னா எனக்கு ஐயோ, அவ்வளோதான் காரியம். நான் செய்யலை, என்ன நடக்கும்? தேவனுடைய காரியம் முடங்கி போயிடும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் செய்யலைன்னா வேற ஒருத்தன் செய்வான். ஊழியம் செய்யணும். நான் செஞ்சாதான் பரலோகத்தையே நான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. அது அவசியமே கிடையாது. நம்ம எதுக்காக வச்சிருக்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கு. கடைசி நாளில் போய் நிற்கும் போது கணக்கு என்ன கேட்குறாரா? பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சாயான் தான். நான் ஜோம் பண்ணேன் பிரதர், 40 நாள் ஃபாஸ்டிங். நான் எப்படி ஜோம் பண்ணுவேன் தெரியுமா? 3 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம், டைம் போகிறதே தெரியாது. என்னென்ன கதையெல்லாம் கேள்விப்படுறோம்ல, எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு நம்மளுக்கே குற்ற உணர்வு வந்துடும். ஐயோ, நம்ம ஜெப வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை போல் தெரியுது, இவங்கெல்லாம் ஜெப வீரர்களாக இருக்கிறாங்களே, எப்படியெல்லாம் உபவாசிக்கிறேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா, நான் இங்கே போய் அதை போய் இதை போய். இந்த கணக்கு ஒன்றுமே அங்கே கேட்கப்படாது, ஒன்றுமே கேட்கப்படாது. அங்கே சொல்கிறாங்க என்ன செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க என்ன செஞ்சேன்னு சொல்கிறாங்க. ஊழியம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. ஊழியம் செஞ்சேன், என்னுடைய ஊழியக்கார பிள்ளைங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிடல. அவருக்கு ஊழியம் செஞ்சியான்றது முக்கியம் இல்லை. எது முக்கியமா? என் சித்தம் செஞ்சியான் முக்கியமா? அவருடைய சித்தம் என்னவா? பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே சித்தம். பரிசுத்தத்தின் மேலே நினைவே இல்லாமல் ஊழிய தாகம் உள்ளவர்களா, ஊழிய பாரம் உள்ளவர்களா எழுந்து செயல்படுறவங்க இன்னைக்கு ஊழியக்காரர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஊழியங்கள் அப்படி இருக்கு. அதனால தான் விசுவாசிகளுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல, அசுத்தம்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஊழியம் கெட்டு போகுதுங்கிறது தான் பெரிய காரியமா இருக்கு. எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. எங்க போச்சு, என்ன நடந்ததுன்னு புரியவே இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்றதே கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இச்சைகள் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகளை தூண்டுகிற நிறைய காரியங்கள் உண்டு. இப்போ அதில் ஒரு பாட்டு ஒன்று அழகாக பாடியிருக்கிறாங்க, பழைய பாட்டு. அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம். பரிசுத்தமாக நான் ஜீவிச்சு வாழ்கிறதுன்றது சேலஞ்சு, ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில், எனக்கு ஹெல்ப் வேணும்ப்பா, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் வேணும், துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில். அப்புறம் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல இருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணி என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்னன்னு எழுதுங்க, பரிசுத்தம்னு எழுதுங்க. எனக்கு அதுதான் ரிக்வெஸ்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. என் செல்ஃபோன் எடுத்தால் அதில் என்ன இருக்கணும்,
என் செல்ஃபோன் எடுத்தால் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். என் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நான் எங்கள் வீட்டில் கொடுத்தனம் பண்ணால் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நான் தொழில் பண்ணால் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நான் வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசினா அங்கே என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நான் கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நான் எதையாவது காது கொடுத்து கேட்டேன்னா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அசுத்தத்திற்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைங்கிற அளவுக்கு நான் ஒரு ஜீவிக்கணும். அதில் என் கண் எனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி கூட போடுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். இந்த வேலையினால் தான் நான் இந்த பாவத்தில் ஈடுபட வேண்டியிருந்துச்சுன்னா அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற நான் அந்த லெவலில் நான் இருக்கணும். இப்போ அந்த பாடலை மட்டும் நம்ம ஒரு தடவை பாடுவோமா? உனை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உனை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். ஜீவன் எல்லை எங்கிலும் என்ன காணப்படுங்க? அவ்வளோதான் நம்ம வாஞ்ச. வேற எதுவுமே காரியம் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டமெல்லாம் எதன் மேலே இருக்கணும்? பரிசுத்தத்தின் மேல். அசுத்தம் நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியணும்? அசுத்தம் என்னவா தெரியணும்? அசுத்தமாக தெரியணும். அருவருப்பு அருவருப்பாக தெரியணும். விபச்சாரம் விபச்சாரமாக தெரியணும். வேசித்தனம் வேசித்தனமாக தெரியணும். ஊழியம் முக்கியம் பிரதர், ஊழியம் முக்கியம் பிரதர்னு பேசுகிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஊழியம் முக்கியம் இல்லை பிரதர். நாங்கள்லாம் ஊழியம் செஞ்சோம் தான் அங்கே வந்து சொன்னாங்க. என்ன சொன்னார் அவர்? ஊழியம் செஞ்சவங்களேன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அக்கிரமம் செஞ்சவங்களேன்னு சொல்கிறார். அக்கிரம செய்கிறாரு, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை ஒரு காலம் அறியன்னு சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் உங்களில் என்னில் நம்முடைய ஜீவன் எல்லை எங்கிலும் குறையாமல் இருக்கணும். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?